அன்பு நிறைவானது கல்யாண இந்த நாளுக்காக நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகள் நீக்கத்திலான இந்த வருடத்திலே என்னை முழுவதுமாக தெரிவிப்பதை பார்த்துகின்றோம். நம்மளுக்கான கண்களை தெரிந்து கொடுக்கும்படியாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், வாழும் வார்த்தைகள் உமக்கு ஏற்படுவதற்கு நிறைவேறுகிறது. மீதியான நேரத்தை நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செழிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமொழி பகுதி யோவானுக்கு எழுதின செய்தியும் வசனங்கள் 11 துவங்கி 18 வரை. இந்த நாளிலே மகதலேனா மரியாள் என்பதை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருப்போம். மகதலேனா மரியாள் அவர்களுடைய திருநாள் ஜூலை 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது, செவ்வாய்க்கிழமை. அன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமையிலே வந்து ஆராதனைகள் நடைபெறுவது இடங்களில். ஆனால் இன்றைய நாளில் நான் மகதலேனா மரியாள் அவர்களுடைய அவர்களை குறித்ததான ஒரு சூழ்நிலையை உங்கள் முன்வைக்க நான் சொல்லுகின்றேன். மகதலேனா மரியாள் அவர்கள் இதுக்கு முன்னாடி மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டுள்ளதுன்னா அவங்க வாழ்ந்த பகுதி மகதலேனாங்கிறதான ஒரு பட்டணத்திலே அவர்கள் வாழ்ந்தபடினாலே மகதலேனா மரியாள் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த மரியாள் என்பதான சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கிறால் பிரியமானவள் என்று சொல்லியிருக்கிறோம். இது இத்தாலிய மொழியிலே அழகானது என்றும், எதிரிய மொழியில் கடலின் நட்சத்திரம் என்றும், லத்தீன் மொழியில் இரக்கமுள்ளவர் என்று சொல்லியும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் அவர்கள் ஒரு செல்வத்தில் கொடுப்பதற்கு வந்தவர்கள். ஒரு மீனவ பெண் கலிலேயா கடற்கரையில் மேற்கு கடற்கரையோர பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் சுமூக கால ஊழியத்திலே அதற்காக இயேசு கிறிஸ்துவை இவர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம நன்கு அறிவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலில் முதல் சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதல் முதலாக இவர்கள் உலகுக்கு அறிவித்தவர்களும் இவர்கள்தான். யாரும் மறுக்க முடியாது. ஆக நம்ம அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? இந்த அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த பெண்களில் தலைமையாக இருந்தவர்கள் இயேசுவின் பெண் சீடர்களின் பெயர் குறிப்பிடுகின்ற பொழுது இவருடைய பெயர் முதலாவதாக இருக்கின்றது. ஆகவே மகதலேனா மரியாள் அவர்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 வகுப்புகளாக நாம் பிரித்து நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக அவர் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி ஒரு சிறப்பு பார்த்தோம், இரக்கமுடையவர் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆர்வமுடையவர்கள், ஆர்வத்தோடு கூட ஆண்டவரை சந்திக்க சென்ற பெண்மணி என்று சொல்லி சொல்லலாம். அதனால ஆண்டவனாகிய கல்லறையிலே வைக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க ஒரு தகுந்த ஆயத்தத்தோடு கூட வருகின்றார்கள். ஆக முதலாவது பகுதியாக நம்ம பார்க்க வந்திருக்கிறனால் இயேசுவை காண ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். கல்லறையில் வைக்கப்பட்ட அவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வழக்கமான இவர்கள் இவ்வாறு கூட பெண்களும் நினைவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்களாகிய தாயார் மற்றும் பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமலை பகுதிக்கு முன்பே
மார்ச் 16ஆம் அதிகாரம் 17 லூக்கா 24ஆம் அதிகாரம் 17 இன்று நாம் வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரம் 1-18 வருகின்ற பகுதியை நாம் பார்த்தோம்னா முழு அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். வாரத்தில் உங்கள் நாள் இயேசுவை பார்க்க ஆயத்தமாக்குகிறார்கள். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகும் பொழுது பெண்களுக்கு முக்கியமாக ஒரு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் இல்லையா? நம்ம இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது தெரியும், வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தணும், அவங்களும் இல்லையா? இது நிறைய பொறுப்புகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் செஞ்ச அவங்க எப்ப கிளம்புனாங்க, எப்படி கிளம்புனாங்கன்னு சொல்லிட்டு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் வாசியங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் முதல் வசனம் 28 வாசி. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் திடீர்ந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். திடீர்ந்து வருகையில் திடீர்ந்து வருகையில் மார்க் 16 2 வாசியங்கள். மார்க் 16 2 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிகாலை. லூக்கா 24 1 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிகாலை சொல்லும். யோவான் 20 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் காலையில் அதிக இருட்டோடு நல்லா கவனிச்சா தெரியும். மத்தேயுல திடீர்ந்து வருகையில், மார்க்ல நம்ம லூக்கால அதிகாலையில், யோவான்ல காலையில் அதிக இருட்டோடு. பாருங்க எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தோடும் ஆர்வத்தோடும் அவங்க கிளம்புறாங்கன்னு பாருங்க. சரியா? நாம ஒரு இடத்துக்கு எல்லாமே எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னா என்ன செய்வோம்? அலாரம் வைப்போம், அலாரம் அடிப்போம், ரெண்டு என்ன செய்வோம்? ஆஃப் பண்ணுவோம். 2-3 முறை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்திருப்போம். உடல் சோர்வை குறைக்கிறதா இல்லை நம்முடைய ஆரோக்கியங்களை அந்த நாளைக்குரிய வேலைகளை நம்ம ஆர்வத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில எழுந்து நம்ம படித்த ஆண்டுகளை நம்ம நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு ஜெபித்து விட்டு அன்றைய நாளின் வேலைகளை நாம் போகணும். அது ஒரு ஆர்வம் காணப்படும். இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்க வந்தப்போ ஸ்டெல்லா பார்த்தேன். ஆண்டத்தை பார்த்தீங்களா? நேரம் வந்தாங்க. அந்த மகளிர் மரியாதையோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. பக்த நேரத்துல அவங்க படித்து கீழே பார்க்க சவுண்டு அதோட அமர்வம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை இன்று அவர்கள் இந்த இடத்திலே காண்பித்தார்கள். அந்த ஒரு வார்த்தையில கண்டு கொண்டிருக்கணும். அவங்க நம்ம அந்த வார்த்தை வார்த்தை எதுக்கு ஒரு ஆர்வம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அன்று மகளிரா மரியாள் ஒரு நல்ல ஆயத்தத்தோடு ஆர்வத்தோடு ஒரு முழுமையான ஒரு மனநிலையோடு கூட அவர்கள் கடவுள் கேட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவர்கள் வந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு வருகின்ற பொழுது என்ன செய்யறாங்க? காலையிலே வந்தவங்க அதுக்கு செலுத்துறதுக்காக மார்க் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சுகந்த வருத்தம் எழும்படி வாசனை பொருட்களையும் வாங்கி வச்சிருக்கிறார். வாசனை பொருட்களை வாங்கி கொண்டு அங்க இருக்கும் கடைகளுக்கான ஒரு பெரிய கடை இருக்கு. அது என்ன கடை? கல்லறைக்கு முன்னாடி பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்ல கட்டி தரணும்னா ஒரு யாராவது வளர்ந்து வேணும் இல்லையா? ஆனா அதுக்கு நம்ம யோசிச்சு எப்படியாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதான ஒரு தைரியத்தோடு கடையையும் தாண்டி தைரியத்தோடு அவங்க ஒரு மன உறுதியோடு தெரிவிக்கிறார்கள். மகனிலிருந்து வருத்தத்தோடு இருக்கின்ற ஒரு தாயாரையும் உடன் அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு உடன் இருந்த மற்ற ஸ்திரீகளையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த அவர்களுடைய
ஒரு ஆர்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உள்ள ஒரு அன்பு, அக்கறை, ஒரு பாசம், இது எல்லாமே அங்க வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அங்க முதலாவதாக அவர்கள் கொடுத்தது நல்ல ஒரு ஆயத்தப்பட்டார்கள். இரண்டாவதாக இயேசுவை காணாமல் அழுகிவிட்டார்கள். ஆயத்தத்தோடு ஆர்வத்தோடு சென்ற மகதேனா மரியாதை நிகழ்ச்சியாக யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கல்லறைக்குள் இயேசுவை காணவில்லை என்பதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுகிறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய சரீரம் அங்கு இல்லை. அப்பதான் கேட்கிறாங்க 20ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல பாருங்க, சீசர்களும் அதை பாக்குறாங்க. அதுக்காக இயேசு கிறிஸ்து அது இல்லைங்கிற தெரிஞ்சோட என்ன செஞ்சாங்க, அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியாதை மாத்திரம் அந்த இடத்துல அழுது கொண்டு இருக்கிறதை யார் பார்த்தது? தூதர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க 11ஆவது வசனத்துல, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அடுத்து 15ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். மரியாதையுடைய விழா முயற்சி வாஞ்சை இந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அவருடைய அன்பின் ஆழத்தை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. முதன்முறையாக மரியாதைக்கு தரிசனமானவர் அவருடைய அழுகையை ஆழமை கண்டிப்பாக மாற்றும்படியாக என்ன செய்றாரு? ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, மரியாதை என்றார். இந்த வார்த்தையானது அவரை மரியாதை சரியான ஒரு உணர்வுக்குள்ளாக கொண்டு வந்துச்சு. நம்ம ஒரு உரிமையோட கூப்பிடுறாங்கன்னு இருக்குல்ல, நமக்கு வந்து அப்படியே யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள நம்மளால முடியும். அவன் அப்படிதான் அழுதாக இயேசு கிறிஸ்து இருக்கிறது மரியாதை என்று சொல்லி சொல்ல பொழுது அடுத்த மனத்துல நினைக்கிறாங்க அந்த ஒளி என்று சொல்லி அவரை கூப்பிடுகின்றார்கள். 16ஆம் வசனத்திலே ஆகவே உரிமையோடு கழிப்பதை அழைக்கும் போது இடத்திலே உண்மை வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, ஆண்டுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. ஒரு நெய்ப்பர் ஆண்டுல ஒரு உரிமையோட ஒரு குரல கூறுவாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்வோம்? செவி கொடுக்கும் அந்த ஆண்டுகளுடைய நெய்ப்பரின் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கும். அவர் கூப்பிட இடத்துக்கு அவர்கள் செல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய சத்தத்தை அவருடைய உரிமையான குரலை பார்ப்போங்க நல்லா தெரிந்து கொள்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாடு பகுதியில பார்த்தோம். செக்கரியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. ஏன் சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு பழைய பாட்டு பகுதியில் கிறிஸ்தவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை. நீ எந்திரித்து பாடு. ஏன் சொன்னால் இஸ்ரவேலின் கடவுள் உன் நடுவில் இருக்கிறார். வேதத்தில் உன் நடுவில் இருக்கிறார். அதே போலதான் எங்க மரியாள் அவர் காணவில்லையே சொல்லி அவங்க அழுதாங்க, கழகினாங்க. அப்பொழுது அவர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவர் நம் அனுப்பி இருக்கின்ற ஒரு ஓரத்தையோ சைடையோ நம்ம கிடைத்த ஆண்டவனுக்காக அவர் நம் நடுவில் இருக்கின்றார். அவர் நடுவில் இருக்கின்ற பொழுது நாம் இந்த தீமை காணப்பட்டோம் சொல்லி அன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை எங்கே நாளிலே கிடைத்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை துணிக்க வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருடைய சமூகத்திலே நாம் வைக்க வேண்டும். நம்ம திருமலையில நீங்களே நம்ம குறித்து பார்த்துக்கலாம்.
இருக்கும். பாபிலோனில் இருந்த யூதர்கள் அழுதார்கள். அழுது நிமித்தமாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எஸ்தர் அழுதாங்க. எஸ்தர் அழுதுனால என்ன நடந்துச்சு? யூத குலத்திற்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. இங்கு மகதேனா அழுதார்கள். அது நிமித்தமாக அவர்கள் உயிர் தெளிந்த ஆண்டுகளை முதலாவது தரிசித்தார்கள். இந்த நாளில நம்ம யாரை பார்த்து அழுகின்றோம்? ஒருவேளை நம்ம மனிதரை பார்த்து அழுகின்றோமா? நம்ம ஒருவேளை மனிதனை பார்த்து அழுகின்றோம்னா அந்த நேரத்தில் நமக்கு ஆதரவு தருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம கண்ணில் மாற்றுவாங்க. ஆனா அடுத்த நேரத்தில் அவரையும் நம்ம அனுப்பிட்டு போறோம் இல்லையா? ஆக நாம் பார்த்து அழ வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அதே நேரத்துல அந்த அழுகையோடையே நாம் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய அழுகையை மாற்றுகிற ஆண்டவர் அவர். ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அழுகையை மாற்றும்படியான ஒரு சூழலை அதை நாங்கள் செய்தார். ஆகவே தன்னுடன் ஊழியம் செய்ய, தன்னுடன் பயணிக்க, தன்னை ஆயத்தத்தோடு கூட வந்து தன்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லினாங்க. அந்த பெண்ணுக்கு முதலாவது அவர் காட்சி அளித்து ஒரு நல்ல ஒரு நிலையில அந்த பெண்ணிடத்திற்குரியதான ஒரு தீர்த்தடைவுகள், சோர்வுகள் எல்லாத்தையும் மாற்றி அவர்களுக்கு ஒரு முன்னோக்கி செல்லப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறது. இது அவருடைய உயிர்ப்பிலே நடந்த போச்சு. மூன்றாவதாக ஆயத்தத்தோடு கூட பார்த்தால் அழுது தன்னுடைய அழுகையை சந்தோஷமாக மாற்றின மரியாள் அதோடு நின்று போயிடுறார். அதோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிடுறார். வீட்டுக்கு போய் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? உயிர் தெளிந்த இயேசுவை அறிவிக்கின்றார்கள். அறிவிப்பு பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்திற்கு ஏறி போவதை என் சகோதரருக்கு அறிவி என்று சொல்லி ஒரு பணி கொடுத்தார். முதலாவது பணி, உயிர் தெளிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது பணியை, தன்னை முதலாவது கண்டுகொள்ள அந்த பெண்களுக்கு போய் தன்னுடைய சகோதரருக்கு அறிவி என்று சொல்லி அதே 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொன்னவைகளை சீடர்களுக்கு அறிவித்தார். இதுக்கு முன்னாடி இது இயேசு சொன்னதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, சொன்ன பின்புறாக செஞ்சாங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த வேலை செஞ்சார். இந்த பகுதியிலே நம்ம துவக்கத்துல பார்த்துக்கலாம். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உடனே அவர் ஓடி சீடர்களிடத்தில் இயேசு தன்னுடைய இல்லை என்பதையும் அவங்க அறிவிச்சார். அதை அறிவிக்கணும், அதெல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்கணும்னு ஒரு ஆர்வம் அவருக்கு முன்னாடியும் இருந்துச்சு. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அவர் இருக்கின்ற பொழுதும் அவருடைய ஊழியத்திலே உடனிருந்து உதவி செய்ய பெண்கள் உண்டு. அதை மகனாளியாலும் மற்ற பெண்களை உண்டு. இதிலே ஒருவேளை ஊழியத்திலே மருத்துவமாக தன்னுடைய ஆசிரியை கொடுத்து, பணத்தை கொடுத்து அவருக்கு உதவி செய்ய பெண்களும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீர் எனக்கு தந்தவர்களை தம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அவர்களை காத்துக் கொள்ளும். இப்படிப்பட்டதான ஒற்றுமையின் பணியை, ஒன்றாயிருக்கும் பணியை செய்யும்படியால் பெண்கள் அந்த நாளிலே முன் வந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பகுத்தனாகிய யோவான் இவ்வாறு சொல்கிறார், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லி அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நன்மையை பெற்றுக்கொண்ட இந்த பெண், விடுதலையை பெற்றுக்கொண்ட இந்த பெண், இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்னா 7 பிசாசு பிடித்த ஒரு பெண்ணாக, ஒரு பிசாசு 2 பிசாசு
விடாமுயற்சியோடு அந்த இடத்துல போராடி அவரை காக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஒரு மகிழ்வை பெற்றுக் கொண்டவர். அவருடைய பணியை சிறந்து சென்றவர். அவரை அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலை என்று சொல்லி நம்ம பெருமையோடு கூட நம்ம சொல்லலாம். அன்று ஏமாத்திலே என்ன செய்தார்கள்? மனிதருக்கு சாவினை கனி வாயிலாக அறிவித்தார். அவர் மூலமாக நான் பாவம் தெரிகிறது என்பதை மனமாக அறிவிக்கின்ற இந்த சமூகம் எத்தனை தோட்டத்திலே சாவும் உயரமும் நிறைந்த நிலையில் என்னாலும் நடக்கும். ஆண்டத்தை விட்டு சொல்லிடலாம். ஆனா எது நடந்தாலும் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தைரியத்தோடு கூட உட்கார்ந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தந்த அவருடைய நம்முடைய பணி அவருடைய சிறப்பு இந்த நாளிலே எங்கும் சொல்லப்படுவது இல்லை. ஆக இந்த நாளிலே 22ஆம் தேதி அவருடைய நாம் அறியாத அவருடைய திருநாளிலே இந்த பெண்ணுடைய சிறப்பு வெளியில் வளர்ப்பட வேண்டும். ஆகவே அவருக்கு இருந்ததான அந்த நற்பண்புகள், அந்த நல்ல குணநலங்கள், அந்த ஆர்வம் மற்றவர்களுக்காக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலேயே சில காரியங்கள் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு கருதியோடு கூட ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை கொடுத்து நாம் மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை தொடர்ந்து நம்முடைய பணியிலே நாம் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு காட்டின வழியிலே நாம் நடப்போம். இவர்களான ஒரு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். என்ன நாள்? நம்முடைய அவருடைய வாணிபத்தை